ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு வைகாசி மாதம், அதாவது மே 15 முதல் ஜூன் 15 வரை 30 நாட்களுக்கு 9 கிரகங்களுடைய சஞ்சாரங்களையும் வைத்து நமக்கு கூட திசா புத்தி அந்தரங்கள்ல இந்த 9 கிரகங்கள் இல்லாமல் இல்லை. அப்ப அதையும் நீங்க பொருத்தி பார்க்குற வகையில இந்த பலன்களை நம்ம சொல்றோம். அதாவது மெயினாக மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு மந்த் 30 டேஸ்க்கு வந்து சூரியனுடைய நகர்வு மிக மிக முக்கியமானது. இப்போ தைரிய ஸ்தானத்துக்கு வர்றாரு சூரியன். அப்போ இன்வால்மெண்ட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எதுலேயுமே வந்து அறிவார்ந்த ஈடுபாடுகள் இருக்கும். சர்வீஸ் ஓரியன்டான அமைப்பு இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அதிகாரிகள் மற்றும் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 நாள், முதல் 10 நாள் மே 15லேருந்து மே 25 வரைக்கும் இன்டர்னல் சேஞ்சஸ் ஆகுது நடக்கும். வேலை சார்ந்த அமைப்பு இருக்கும், சாதகமாகவே இருக்கும். சில பேருக்கு அந்த பலம், தைரியம், தன்னம்பிக்கை என்பது வழக்கில் வெற்றி, ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறோம் அதில் வெற்றி, இது மாதிரி நமக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து பலமாக இருக்கிறார். மே 25லிருந்து ஜூன் 8 வரைக்கும் இன்பமான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட், லீவில் போகிறது, குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறது, சுப காரியங்கள், திருமண காரியங்கள் மற்றும் கலைத்துறையில் ஈடுபடுகிறது. நமக்கு விருப்பமான ஒரு சில கலையை தேர்ந்தெடுத்து படிக்கிறது. ஸோ படிப்பு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. சுபகாரியங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு 7 நாட்கள் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம். பணவரவு நன்றாக உண்டு. பூர்வீகம் சார்ந்த நல்லது நடக்கும். தந்தை வழி ஆதாயம் மற்றும் நம்ம வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்கள், காவல்துறையில் பணிபுரிகிறோம், அரசு அலுவலகங்களில் பணிபுரிகிறோம், அதிகார வர்க்கத்தில் பணிபுரிகிறோம், இது எல்லாமே நமக்கு நன்மை தரும். அதாவது ஒரு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடக்கும். மணி சேவிங் அண்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் ப்ரொமோஷன் சான்ஸ், இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்குது. செவ்வாய் திசா புத்தி அந்தரம் உங்களுக்கு நடந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு புதன் திசா புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா மெயினாக கம்யூனிகேஷன், ஐடி லைனில் இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கவங்க, இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுறவங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரி பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இடம் மாற்றம் மட்டும் இல்லை, சில பேருக்கு அக்ரிமெண்ட் போடுறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா நடக்கும். இந்த புதன் கிரகம் வந்து நம்முடைய அமைப்புக்கு வந்து நம்மளுடைய புத்தியின் மூலமாக நம்ம அறிவை வந்து எந்த அளவுகளை பயன்படுத்தி நம்பிக்கையோடு செயல்பட்டு அதில் ஜெயிக்கிறத குறிக்கும். அதனால் திசா புத்தியில் புதன் அந்தரம், புதன் புத்தி நடக்கிறவங்களாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். திருமண காரியங்களும் கைகூடும். திருமண உறவுகள் வந்து அங்கீகரிக்கப்படும். பத்திரிகை எழுதுகிற அளவுக்கு உறுதிப்படுத்தப்படும். சுக்கிரனுடைய திசா புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3ஆம் இடமான ரிஷப ராசி, 4ஆம் இடமான மிதுன ராசி, 8ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு மாறுறார். இவர் அட்டமாதிபதி தான், 3, 8 உடையவர் தான். பட் இருந்தாலும் கூட 3ல் இருக்கும்போது நன்மை தான். ரொம்ப நமக்கு நம்பிக்கையான விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, உறவுகளை புதுப்பிச்சுக்கிறது, அதே மாதிரி திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு தயாராகிறது, இது சம்மந்தப்பட்டது சுக்கிர திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 8ஆம் தேதிக்கு முன்னால் ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் எடுக்கும்போது அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த உறவு சார்ந்த வகையில் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மனஸ்தாபங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிருப்தியான உறவுகளில் அதிருப்திகளை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பு கொடுக்கும். இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி போய்க்கணும். ஹெல்த் இஷ்யூஸையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹார்மோன்ஸ் ட்ரபிள்,
மற்றும் சுகர் சம்மந்தப்பட்டது, ஹெல்த் இஷ்யூஸ், தாயாருடைய உடல் நலத்திலையும் பார்த்துக்கணும். வாகனம் சம்மந்தப்பட்டதில் செலவுகள் வர்றதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அடுத்தபடியாக நமக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு ஜென்மத்தில் சனி போயிட்டுருக்காரு, சனியினுடைய நட்சத்திரத்திலே போயிட்டுருக்காரு, கொஞ்சம் கூடுதல் செலவுகள், கூடுதல் சோம்பேறித்தனம், வேலைகள் வந்து இன்னைக்கு நேரத்துக்கு நடக்க மாட்டேங்குது, நம்ம பிரிஸ்காவே இருக்க முடிய மாட்டேங்குது, ஸ்பீடாக ஒர்க் நடக்க மாட்டேங்குது, யாரும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, உறவுகள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த ஜென்மத்தில் போகக்கூடிய சனிகள் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் இருக்கக்கூடும். பட் இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஒரு புத்தியோ அந்தரமோ சூட்சமோ வேற கிரகம் மாறி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது இது பெருசாக பாதிக்காது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த சனியினுடைய அமைப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா நம்ம வந்து இப்போ புதன் ஸ்டாருக்கு மாறுறாரு 17ஆம் தேதிக்கு மேலே. புதன் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஈடுபாட்டை வளர்க்கக்கூடும், அறிவாற்றலை வளர்க்கக்கூடும். ஸோ அதனால் இது வரைக்கும் இருந்த அந்த சோம்பேறித்தனமெல்லாம் மாறி இது பண்ணும். இருந்த போதிலும் சனி காம்பினேஷன் குருவுக்கோடு கொஞ்சம் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். 5ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் ஜென்மத்தில் இருக்கிற சனியும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ இதனால என்ன அப்படின்னா, தெய்வ அனுகிரகம், தெய்வ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் இறங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இதாகும். அதாவது ஆர்வமாக நம்ம தான் அதை ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸு டைமிங் ஷெட்யூல் பண்ணி இறங்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா, 12ல் ராகு போகிறாரு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் போகிறதுனால அது வந்து ஒரு பெருசாக விரயங்களை கொடுத்துறாது, பெருசாக அலைச்சலை கொடுத்துறாது, மன அதிருப்திகளை பெருசாக ஃபெயிலியர்ஸை கொடுத்துறாது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ராகு திசாபுத்தி அந்தரமே நமக்கு சாதகம்தான். அடுத்தபடியாக கேது திசாபுத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா ஒர்க் நேச்சர் நல்லாயிருக்கும். நீங்கள் மருத்துவத்துறையில் வேலை பார்க்கலாம், அல்லது ஃபிசியோதெரப்பியில் வேலை பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ஆன்மீகத்துறை, லாயர் சம்மந்தப்பட்டது, சட்டம் மற்றும் உடை தயாரிப்பு, உணவு தொழில், இது எல்லாமே வேலை பார்க்குறதுக்கு எல்லாமே இந்த கேது நல்லா ஒத்துழைக்கும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு கேது தான் ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் கேது வந்து கெட்டு போயிருக்கு, கேது கெட்டவர், 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரம் அதிகாரியாக வர்றாரு அப்படின்னா, இந்த டைமில் 6ல் கேது இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லைன்னு எடுத்துக்கோங்க. எதிரிகள் வந்து நம்மளை சபிக்கிறது அல்லது எந்த ஒரு மறைமுக வழிகளை கையாண்டு நம்மளை முடக்க பார்க்கறது சத்ரு உபாதைன்னு பேர். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேரி ஓவர் பண்ணிக்கோங்க. கேதுவில் வந்து பிரார்த்தனைகள் பண்ணிக்கணும். மனம் உபாதைகள், மனநோயாளிகள், அந்த மாதிரி ஆர்ஃபனேஜில் யாராவது நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் கேதுவனுடைய கெடுபலனை நம்ம குறைச்சிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.